வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சாப்பிட்டுருப்பீங்களா? இல்லை இப்போ தான் நம்ம ஓய்வு நேரம் முடிஞ்சு வரோம். கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு நம்ம தமிழ் மொழி பாடத்தை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு படிக்க போகிறோன்றத ஒரு சில படங்களை வைத்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ அதை பார்ப்போம். அதுக்கு முன்பதாக நம்ம தமிழ் மொழியில் இன்னைக்கு வாசிப்பு பகுதியை வாசிப்பு திறனை படிக்க போகிறோம். வாசிப்பு திறனில் என்ன தலைப்பு படிக்க போகிறோன்றத இப்போ வாங்க பார்ப்போம். சரி மாணவர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆசிரியர் சில படங்களை கொடுத்துருக்குறேன். இது என்னென்ன படங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். முதல் பார்த்தீங்கன்னா முதல் படம் என்னது? வாழை மரம் இருக்கு. அதுக்கப்புறம் நாதஸ்வரம் தவில் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு தாம்பழத்தில் பழங்கள், தேங்காய், புடவை, பூ, வெற்றிலை பாக்கு போன்றவற்று இருக்கின்றது. சரியா மாணவர்களே? நீங்க சொன்ன அனைத்து விடைகளும் சரி. சரி, இந்த இந்த மங்கள பொருட்கள் இருக்கு இல்லையா? இந்த வாழை மரம், தோரணம், இதெல்லாம் மங்கள பொருட்கள். இந்த மங்கள பொருள்ல நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்துவோம்? சரியா சொன்னீங்க மாணவர்களே. நம்ம சுப நிகழ்ச்சிகளுக்கு நாம இதை பயன்படுத்துவோம். சரியா? இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுனாக்கா, நாம இன்னைக்கு சுப நிகழ்ச்சிகள், பண்பாடு தொடர்பான பணுவலை பத்தி படிக்க போறோம். சரி, வாங்க இன்றைக்கான பணுவலுக்கு போவோம். அதுக்கு முன்பதாக இந்த பாடத்திற்கான நோக்கத்தை பார்த்துருவோம். நம்ம இன்றைக்கு பாடத்திற்கான நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்கா, பண்பாடு தொடர்பான பணுவலை வாசித்து அருஞ்சொற்களின் பொருள் அறிந்து கூற போறீங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 6 கருத்துணர் கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் எழுதி காட்ட போறீங்க. சரியா? இதுதான் நம்ம இன்றைக்கு படிக்க போற நோக்கம். சரி, அடுத்ததாக நாம இன்றைக்கான பணுவலுக்கு போயிடுவோம் மாணவர்களே. அது பார்த்தீங்கன்னா நமது பண்பாடு என்ற தலைப்பிலான வாசிப்பு பணுவல். இதை ஆசிரியர் வாசித்து காட்டுறேன். நீங்க ஆசிரியருடன் சேர்ந்து சரியான உச்சரிப்புல இந்த பணுவலை நீங்க எல்லாரும் வாசிக்கணும். சரி, வாங்க இப்ப பணுவலுக்கு போவோம். பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் என்பது கலித்தொகை செய்யுளாகும். மக்களின் சமூக வாழ்க்கையின் வளர்ச்சி கருதி பாங்கு அறிந்து பெருமை உணர்ந்து பயன் தெரிந்து ஒழுகும் பண்பைத்தான் பண்பாடு என்று தமிழ் சான்றோர் கூறுகின்றனர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் பாடலை பாடியுள்ளார் கணியன் பூங்குன்றனார். இப்பாடலில் எந்த ஊராயினும் அது எமது ஊரே, எந்த மனிதராயினும் அவர் எமது உறவினரே என்று உலக பொது நோக்கை கொண்ட பண்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோளை அடைவதையே பண்டைய தமிழர்கள் சிறந்த பண்பாட்டு கூறாக கருதினர். அறம், பொருள், இன்பம் என 3ஐயும் போற்றி வாழ்ந்தனர். அறத்திலிருந்து தவறினால் பழிவரும் என்ற பயம் கொண்டிருந்தனர். தமிழ் மன்னர்கள் புலவர்களை போற்றி பரிசளிக்கும் பண்பு பெரிதும் போற்றப்பட வேண்டியதாகும். சங்க காலத்தில் சேரமான் கடுங்கோ வாழியாதன் என்ற மன்னன் கபிலருக்கு 100,000 பொன்னும் பொற்காசுகளும் வழங்கியுள்ளார். மேலும் தமிழர்களின் அடிப்படை தேவைகளில் மிக முக்கியமானது உணவு. உணவு உண்ணும் முறை, ஆடை அணிதல், வழிபாடு போன்றவை தமிழர்களின் தனித்தன்மைகளை காட்டுகின்றன. உணவின் மூலமான அரிசி, சிறுதானியங்கள், இயற்கையாக பெறப்படும் காய்கறிகள் இவர்களின் முக்கிய உணவாகும். ஆண் பாதி ஆடை பாதி எனும் பழமொழிக்கு ஏற்ப தமிழர்களின் உடைகளும் தனித்தன்மைதான். தமிழ் பெண்கள் சேலை அணிவது நெடுங்காலமாக பின்பற்றப்படும் பழக்கமாகும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு ஆகிய 4 குணங்களும் இவர்களிடம் இயற்கையாகவே அமைந்திருக்கும்.
சரியா மாணவர்களே? இப்போ ஆசிரியர் வாசிச்சிட்டேன். இது போன்றே நீங்கள் வந்து தனியார் முறையில் வந்து இந்த பணுவலை வந்து வாசிக்க போறீங்க சரியான உச்சரிப்புடன். சரி, இப்போ வாசிக்கலாம் மாணவர்களே. சரி, ஒருவராக பார்ப்போம். சரி, சிறப்பாக வாசிப்பீங்க மாணவர்களே, நன்றி. ஓகே, அடுத்ததாக இந்த பண்புகள் தொடர்பாக நம்ம கலந்து விட போகிறோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, யாரால் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். பண்பாடுனா என்ன? அது பண்பாடுனா பண்பா மட்டும் இருக்கிறதா? நிச்சயமா இல்லை. பண்பாடு எனப்படுது பாடு அறிந்து ஒழுகுதல் என்பது. அதாவது இதில் வந்து ஒழுக்க நெறிகளும் நம்ம உடுத்தும் உடை, உணவு முறை, இது அனைத்துமே வந்து அடைந்திருக்கின்றது. இது தொடர்பாக வந்து இந்த பண்புகளில் தெளிவாக போட்டிருக்காங்க. தமிழர்கள் எப்படி வந்து பண்பாடை காத்தனர் அப்படின்று. இதைத்தான் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் பாடலை வந்து கணியன் பூங்குன்றனார் பாடியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எந்த ஊராயினும் அது எமது ஊரே. அது எந்த ஊராக இருந்தாலும் அது நம்முடைய ஊர் தான். எந்த மக்களாக இருந்தாலும் அது எல்லாமே நம்முடைய உறவுகள் தான் என்று அவர் வந்து அவர் பாடலில் வந்து பாடியுள்ளார். சரியா மாணவர்களே? இப்படிப்பட்ட பண்பாடை வந்து நம்ம அறிந்து அதை கடைபிடித்து பின்பற்ற வேண்டும். இது அறம் பொருள் இன்பம்னு இந்த திருக்குறளில் எழுதியிருக்கிறார் இல்லையா திருவள்ளுவர், அது எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. ஆகவே நாம் வந்து பண்பாடை உணர்ந்து அந்த நெறிகளை நாம் பின்பற்றி வாழ்வில் நடக்கணும். சரியா மாணவர்களே? சரி, இப்போ இந்த பண்புகளில் பார்த்தீங்கன்னா சில அருச்சொற்கள் இருக்கின்றது. இப்போ இந்த அருச்சொற்களை வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த பண்புகளில் கோடிட்டு கொள்ளுங்க மாணவர்களே. என்னென்ன அருஞ்சொற்கள் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்பதாக ஆசிரியர் வந்து உங்கள்கிட்ட இந்த போரான் கொடுத்துருக்க பாருங்க. என்ன போறாங்கன்னா, இந்த போரான் இது என்னன்னு தெரியுமா? இது வந்து KWLH. சரி, இது நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன் உங்களிடம். இது ஒவ்வொருவரிடமும் உள்ளது. சரி, முதல்ல நீங்கள் நம்ம அந்த பீடிகை பார்த்தோம் இல்லையா, அதில் என்ன படிக்க போகிறோன்றதை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. முதல்ல உங்களுக்கு நான் நேரம் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம முதல்ல அந்த படங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த படங்களில் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோன்றதை நீங்கள் அதில் எழுதி கொள்ளணும். எழுதி கொள்ளுங்க மாணவர்களே. சரி, அதுக்கப்புறம் நம்ம அந்த பணுவல் படித்தோம் இல்லையா, அந்த பணுவலின் வாயிலாக நீங்கள் வந்து என்னத்தை தெரிஞ்சுக்கொண்டீங்க, என்னத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்றத அந்த ரெண்டாவது பகுதி இருக்கு இல்லையா, 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் வந்து நீங்கள் சரி 1 அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பகுதி இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அதையும் எழுதிருக்க மாணவர்களே. சரி, எழுதிட்டீங்களா? சரி, ஓகே. தொடர்ந்து வந்து நாம் எங்கே போக போகிறோம்னு சொன்னாக்கா, நம்முடைய அருஞ்சொற்கள் அந்த பகுதிக்கு நாம் போக போகிறோம். சரியா? ஓகேவா? அதுக்கு போகிறதுக்கு முன்னதாக இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் மாணவர்களே. அந்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னதாக அந்த போரான் KWLH இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து இந்த மூன்றாவது பகுதி இருக்குது பார்த்தீங்களா. மூன்றாவது பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த பாடப்பகுதியில் அந்த நம்ம வாசிப்பு பணுவல் பார்த்தோம் இல்லையா, அந்த வாசிப்பு பணுவலில் வந்து நீங்கள் என்னத்தை கற்றுக்கிட்டீங்க. முதல்ல நம்ம பீடிகைக்கு பார்க்கறதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அதை பார்த்தாச்சு. ஓகேவா? அதாவது அந்த பண்பாடு அது தொடர்பானதை வந்து தெரிஞ்சுக்க போகிறது ஏற்கனவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, அது தொடர்பாக எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம இன்றைய பாடத்தில் வந்து என்ன கற்றுக்க போகிறோன்றத இந்த ரெண்டாவது பகுதியில் எழுதிடணும். மூணாவது பகுதி இந்த பணுவல் இப்போ வாசித்து முடித்தோம் இல்லையா, பண்பாடு தொடர்பான பணுவல், அதில் நீங்கள் என்னத்தை கற்றுக்கிட்டீங்கன்றத அந்த பகுதியில் எழுதிடுங்க. சரியா மாணவர்கள்? ஆசிரியர் உங்களுக்கு 2 நிமிடம் கொடுக்கின்றேன், அதை செய்து முடிச்சிருங்க. செய்து முடிச்சிட்டோன்னே அந்த 4வது பகுதி வந்து நம்ம பிறகு பார்ப்போம். சரி, நம்ம மீண்டும் வந்து இந்த பணுவலுக்கு வந்துடுவோம். பணுவலை படிச்சுட்டோம், விளக்கியாச்சு, அதை கலந்துரையாடிட்டோம். நம்ம
இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் சொன்னாக்கா அருஞ்சொற்கள். சரி, ஆசிரியர் வந்து நேற்றே வந்து உங்கள் அனைவரையும் வந்து அகராதி எடுத்து வர சொல்லியிருந்தேன். எல்லாரும் எடுத்து வந்திருக்கீங்களா? இங்கே காட்டுங்க பார்ப்போம். சரி, சிறப்பு மாணவர்களே, எல்லாருமே வந்து அகராதி எடுத்து வந்துட்டீங்க. நன்று. இப்போ நாம் இந்த அகராதி பயன்படுத்தி என்ன செய்ய போறோம்னாக்கா இந்த அருஞ்சொற்களுக்கு பொருள் காண போறோம். முதலாவது அருஞ்சொற்கள் பாருங்க, யாரால் வாசிக்க முடியும்? வாசிங்க. சரி, முதலாவது பார்த்தீங்கன்னா தன்மையா, நன்று. இரண்டாவது அருஞ்சொற்கள் நாணம். மூன்றுகள் இயல்பான. நான்காவது தானியங்கள். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா சடங்குகள். சரி, இப்போ வந்து நீங்க என்ன செய்யணும்னா இந்த அகராதியை பயன்படுத்தி விரைவாக இந்த அருச்சொற்களுக்கெல்லாம் நீங்க பொருள் தேட போறீங்க. சரியா? யார் வந்து முதல்ல எங்கிட்ட தேடி சொல்றாங்களோ அவங்க அனைவருக்குமே வந்து நட்சத்திரங்கள் வழங்கப்படும். சரியா? விரைவா செயல்படுங்க. யார் வந்து கண்டுபிடிக்கிறீங்களோ உங்களுக்கு நட்சத்திரங்கள் வழங்கப்படும். சரியா மாணவர்களே? இதற்காக உங்களுக்கு ஆசிரியர் வந்து 2-3 நிமிடங்கள் வழங்குகின்றேன். அதுவே வந்து விரைவாக செய்திருங்க. சரியா மாணவர்களே? சரி, அனைவருமே வந்து சிறப்பாக இந்த அருஞ்சொற்களுக்கெல்லாம் பொருள் கண்டுட்டீங்க. நன்று. உங்கள் அனைவருக்குமே பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எல்லாமே வந்து சிறப்பாக முயற்சி செய்தீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு ஆசிரியரின் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சரி, அதுக்கப்புறம் வந்து மீண்டும் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு சொன்னாக்கா அந்த KWLH அந்த வாரம் இருக்கு இல்லையா, அங்கே போக போகிறோம். அங்கே போய் அந்த இறுதி பகுதி இருக்கு இல்லையா, ஹவு, அதாவது இன்றைக்கான நமது அந்த பண்பாடு தொடர்பான பணுவலில் படித்த விஷயங்களில் வந்து என்னத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எதை தெரிஞ்சுக்க விரும்புகிறோம், என்னத்தை நம்ம கற்றுக்கிட்டோம், இறுதியாக வந்து எப்படி நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த நமது பண்பாடு தொடர்பான பாடப்பகுதியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அதை நீங்கள் எழுத போகிறீங்க. ஆசை உங்களுக்கு 2 நிமிடம் கொடுக்குறேன், முடிச்சிருங்க மாணவர்களே. ஓகே, முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் நாம் இப்போ எங்கே போக போகிறோம்? அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் உங்கள் அனைவரும் வந்து 3 குழுக்களாக பிரிக்கிறேன். ஒரு குழுவில் வந்து 5 மாணவர்கள், 2 குழுவில் 5 மாணவர்கள் இருப்பீங்க. இன்னொரு குழுவில் வந்து 4 மாணவர்கள் இருப்பீங்க. சரியா மாணவர்களே? இப்போ உங்கள் அனைவருக்குமே வந்து ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஒரு மணில அட்டையும் மைத்தூவல் பேனா இருக்கு இல்லையா, அதுவும் வழங்குவேன். நீங்கள் அதை கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு குழு வந்து 2 கருத்துணர் கேள்விகளுக்கு விடை அளிக்க போறீங்க. அதாவது குழு 1 வந்து முதல் கேள்வி, 2வது கேள்வி. குழு 2 வந்து 3வது கேள்வி, 4வது கேள்வி. குழு 3 வந்து 5வது கேள்வி மற்றும் 6வது கேள்வி. சரியா? இதற்காக நான் உங்களுக்கு 10 நிமிடம் கொடுக்கின்றேன். மீதம் இருக்கக்கூடிய 5 நிமிடங்கள்ல வந்து நாம வந்து உங்களுடைய விடைகளை சரிபார்ப்போம். சரியா மாணவர்களே? நீங்க இப்பொழுது குழுவில் செயல்படலாம், செய்ய தொடங்கலாம். சரி மாணவர்களே, உங்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. இப்பொழுது வந்து ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு நிகராளி வந்து இங்க வகுப்பு முன்னு வந்து நீங்க எழுதின விடையோ கருத்துணர் கேள்விக்கான விடைகளை வந்து வாசிங்க. ஆசிரியர் விடைகளை சரி பார்க்கிறேன். சரியா மாணவர்களே? அனைவரும் வந்து கருத்துணர் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளித்தீர்கள். உங்கள் அனைவருக்குமே வந்து சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்கள் அனைவர்களுக்குமே வந்து வெகுமதி உண்டு, நிச்சயம் உண்டு. நான் பிறகு ஆசிரியர் கொடுக்கின்றேன். சரி மாணவர்களே, நாம் அடுத்ததாக வந்து பயிற்சிக்கு போகிறோம். நம்ம பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து 3 தரப்பினருக்கான பயிற்சி கொடுத்துருக்கின்றேன். முதல்நிலை பார்த்தீங்கன்னாக்கா பணுவலை வாசித்து, அதாவது சிலம்பம் தொடர்பான பணுவலை வாசித்து அந்த பணுவலுக்கான கருத்துணர் கேள்விகளுக்கு நீங்கள் விடை அளிக்கணும். அடுத்ததாக 2ஆம் நிலை மாணவர்கள் வந்து கருத்துணர் கேள்விகளுக்கு வந்து நீங்கள் விடையை வந்து நிறைவு செய்யணும். அதாவது பாதி விடை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பாதி விடையை வந்து நிறைவு செய்ய வேண்டும்.
மூன்றாம் நிலை மாணவர்கள் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கேள்விக்கான விடைகள் 4 விடைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். நீங்கள் சரியான விடையை தேர்வு பண்ணி வட்டம் போடணும். சரியா மாணவர்களே? சரி, இந்த பயிற்சியை செய்திருங்க. சரியா மாணவர்களே? இப்போ நாம வந்து மீட்டுணர் பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கு பாடம் வந்து என்ன படிச்சோன்றதை சொல்லுங்க பார்ப்போம். சரி மாணவர்களே, நாம வந்து இன்றைக்கு வந்து பண்பாடு தொடர்பான பகுதிகளை படித்தோம். அந்த சுப நிகழ்ச்சிக்கு தேவைப்பட பொருட்களை பற்றி படித்தோம். அந்த பொருட்கள் எல்லாமே வேறு என்னென்ன நிகழ்வுக்கு நம்ம பயன்படுத்துவோம் மாணவர்களே? ஓகே, சரியா சொன்னீங்க மாணவர்களே. உங்க அனைவருக்குமே பாராட்டுக்கள். உங்களுடைய பதிலுடன் இன்றைய நம்மளுடைய பாடம் வந்து ஒரு நிறைவை நாடுகின்றது. மீண்டும் நாம அடுத்த தமிழ் மொழி பாடத்தில் சந்திப்போம். சரியா மாணவர்களே? இன்று படித்த தகவல்களை எல்லாத்தையுமே நீங்க மீண்டும் நினைவு கூர்ந்து உங்கள் மனதில் பதிய வைத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி மாணவர்களே.